நார்த் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா இந்த கடற்பகுதியில் பயணிச்சிட்டு இருந்த ஒரு கப்பல். அந்த கப்பல் பேரு எம் சோஃபியாங்க. இந்த டேங்கர் இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆயில், வெனிசுவேலோட ஆயில் இருக்குல்ல, இதை கொண்டு வந்திருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வெனிசுவேலோட ஸ்டேட் ஆயில் கம்பெனியான PDVSA சொல்றாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா இந்த டேங்கர்ல ஃபுல்லா ஆயில் இருக்க நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு இதை அழுத்தி சொல்றேன்னா, அமெரிக்கா இதுக்கு முரணா பேசுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, விடுங்க. ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இந்த கப்பல் அப்படியே பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அமெரிக்காவோட கோஸ்ட் கார்டு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கப்பலை ஒட்டு மொத்தமா சீஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல இன்டர்செப்ட் பண்ணவங்க அந்த கப்பலை சீஸே பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ண கப்பல் இருக்குல்ல, இது எத்தனையாவதுன்னு சொல்றாங்க தெரியுமா? கடந்த சில வாரங்கள்ல நாங்க சீஸ் பண்ற 4வது பெரிய டேங்கர் இதுன்னு அமெரிக்கா அபிஷியல் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க, இந்த சோஃபியா பேஸ் பண்ணி. ப்ரோ, இதுவா பெரிய மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆரம்பம். இதுக்கப்புறம் தான் பூகம்பம் சொல்ல போறது ஒன்னொன்னும். சோஃபியாவை சீஸ் பண்ணிட்டாங்களா, இதுக்கப்புறம் இப்ப என்ன திறமா இருக்கு, நார்த் அட்லாண்டிக், இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்க நார்த் அட்லாண்டிக் அந்த கடல் சார்ந்து மேரினேரா அப்படி இல்லைன்னா பெல்லாவன் அப்படின்னு இந்த கப்பலுக்கு 2 பெயர்கள் இருக்குங்க, குழம்பிடாதீங்க. மேரினேரா, பெல்லாவன் ரெண்டுமே குறிக்கிறது ஒரே கப்பலை தான். இது ஒரு ரஷ்யன் பிளாக்டு ஆயில் டேங்கருங்க. ஓகேவா? இதையும் அமெரிக்க ஃபோர்ஸ் சீஸ் பண்ணிடுச்சு. ரஷ்யன் பிளாக்னு தெரிஞ்சும் இந்த கப்பலை சீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சீஸ் ப்ரொசீஜர் நடந்திருக்குன்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் கோர்ட் இருக்குல்ல, அவங்க வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்களாம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சீஸ் ப்ரொசீஜர் நடந்திருக்கிறதா அமெரிக்கா சைடில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட அபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்த மேரினேரா கப்பல் அப்படின்றது எதுவும் தடைக்கு உட்படாத கப்பல்லாம் கிடையாதுப்பா. அமெரிக்கா ஏற்கனவே வெனிசுவேலா மேலேயும் ஈரான் மேலேயும் அவ்வளோ தடைகளை விதிச்சிருக்குல்ல. அந்த என்டிட்டிஸ் யார் அவங்க கூட தொடர்பு வச்சுட்டான் ட்ரேட் சார்ந்து நாங்கள் அவங்கள டார்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் தாண்டி இது வெனிசுவேலா ஈரானை தொடர்பு படுத்தி இந்த கப்பல் ட்ரேடு பண்ண நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் அந்த கப்பலை சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இது தகவல் கிடையாது. அமெரிக்கா ரஷ்யன் ஃபிளாக்டு ஷிப்பை சீஸ் பண்ணது அமெரிக்கா அபிஷியல்ஸை ஒத்துக்கிற விஷயமா மாறிடுச்சு.